வெல்கம் டு ஷார்ட்ஸ் ஃபுட் vlog. வெல்கம் டு ஷார்ட்ஸ் vlog. எங்கப்பா வந்திருக்கோம்? தள்ளுவண்டி சீரிஸ் எபிசோட் 2. இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட் கேட்காது, கொஞ்சம் சத்தமா பேசுப்பா. என்னடா சத்தமா பேசுன எதா இருந்தாலும் நீ பொறுமையா புஸ் 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 புஸ்னா கேட்காது. எங்க ஆக்சுவலா இது சாப்பிடதான் கைஸ் நாங்க வந்திருக்கோம். தப்பா ஏதாவது எந்த ஆக்சுவலா நாங்க இது டிஷ் இல்ல சாப்பிட இங்க ஆக்சுவலா நாங்க இது சாப்பிட தான் வந்திருக்கோம். ஆட்டுக்கால் பாயாவும் சூப், முட்டை சூப், அப்புறம் வந்துட்டு பக்கோடா. ஐயோ, சாப்பிடதான் கைஸ் வந்திருக்கோம். மச்சான். பத்து வருஷமா ஒருத்தர் ரெகுலர் கஸ்டமரா, 2 வருஷத்துக்கு ஒருக்கா 3 வருஷத்துக்கு ஒருக்கா வர ஒரு ரெகுலர் கஸ்டமர் இவரு. முன்னாடி வரும் காய்ஸ், இப்போ வரதில்ல, ரொம்ப தூரம் ஆனதுனால வரதில்ல. கேட்க மாட்டாங்க பேசுறது. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அதாவது ஹரிய பேசுறான், டக்கு டக்குன்னு அவன் இன்டராக்ட் பண்ணிடுறேன். அச்சா கேட்க மாட்டா, அப்ப அவன் அப்படியே தேடுறான். சரி எப்படி கேட்க நம்ம ஏன் பேசிக்கிட்டே இப்படி பண்ணிட்ட நீ எங்கடா புடிச்சது? உன்னை பாடுறான்னு சொன்னதுக்கு இப்படி பாத்துட்டே மச்சான். இப்ப நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? ஒரு புது செலிபிரிட்டி வந்திருக்காரு நம்ம கூட. சரி, அப்பெல்லாம் யாரும் இல்ல கைஸ். திருமலை LPL வேணாம், அவாய்ட் பண்ணலாம். கைஸ் இந்த சூப் நல்லா தான் இருக்கு, எனக்கு ஓகே தான். எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ரேட்டிங் பண்ணல கொடுப்பான். ஓகே, அவ்வளவுதான். எனக்கு வந்துட்டு நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தேன். நான் சிக்கன் பக்கோடாக்கு 4 கொடுப்பேன். ஏன்னா மத்த ரோட்டு கடையில சாப்பிடுறது இங்க ஆனா டிஃபரன்ஸ் இருக்கு. 200 கிராம்னு சொன்னோம், 200 கிராம் மாதிரி இல்லைன்னு எனக்கும் அந்த ஃபீல் இருக்கு. ஏன்னா நம்ம காசு சாப்பிட்றதுனால ஓப்பன் ரிவ்யூ எப்பவுமே நம்ம காசு எல்லா கடையும் நம்ம அதான் பண்றது. அதனால நம்மளோட ரிவ்யூ ஓப்பனா இருக்கும், ஆடியன்ஸ்க்கு ரியலா இருக்கும். என்ன சொல்ல வர? நீங்க உண்மையாலையும் சொல்ல வரீங்க. நேர்மை நியாயம் ஜெயிச்சது. நேர்மை நீதி நியாயம் ஜெயிச்சது. எங்க ஜெயிச்சது? காய்ஸ் இட்லி இருக்கு. மச்சான் 2 இட்லி. அங்க பாரு, தலைவன் 3ல வச்சிருக்கான். ஆடியோ லெவல் 1ல வச்சிருக்காரு. ஐயோ ஐயோ, அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா, நீ வேலைக்கு வந்திருக்கீங்க. ஏய், சூப்பர் குடிக்கிறதோட இங்க பாரு, இந்த இட்லியில ஊத்திட்டு. ஏன்னா 2 இட்லி கஞ்சி தரமா போதும். நான் தான் 2 இட்லி சொன்னேன். ஏய் உரிப்பா காய்ஸ், இட்லி வாங்கியிருக்கோம், மல்லிகைப்பூ இட்லி. வரலாறுல இட்லியை சுத்தி அவனும் சாப்பிட மாட்டான். நாங்க சாப்பிடுவோம். ஏடா புது வகையா ட்ரை பண்றாங்கடா. என்ன வாழ்க்கை நான் சாப்பிட்டு பார்த்ததே இல்லடா. நீ பாக்காதடா, நாங்க பாத்து போறோம். அவர் பாய ஊத்துறவான்னு கேட்டாரு. என்ன நல்லவே இந்த அடி அடிக்கிறாங்க நீங்க? கொஞ்சம் இரிட்டேட் ஆகும். தலை வேற லெவல்ல இருக்குதுல. ஏய் மச்சான், இட்லி வேற லெவல்டா. மச்சான் சிக்கன் பவுடர் மட்டும் இன்னொன்னு கூட சொல்லலாம். எனக்கு உண்மையிலேயே எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ரேட்டிங் கொடுப்பேன். எல்லாத்துக்கும் டோட்டலா சேர்த்து அப்படின்னாக்கா 4.5 கொடுப்பேன். டைமிங்லாம் நான் 100 கொடுப்பேன். டைமிங்லாம் நம்ம 100 கொடுப்போம். நான் 100 கொடுப்பேன். 5 out of 100. ஏன் நான் சொல்லிட்டு நீ ஒண்ணு எடுத்துட்டு வர? 100 out of 5 மாத்தி சொல்றேன். வளராதீங்கடா டேய். எடிட்டிங் பண்றதுல கையெல்லாம் வலிக்குதுடா. நான் டோட்டலா 4.5 என்னோட ரிசல்ட் முஸ்டம்பா. நான் வந்து 4 தரேன். எனக்கு சிக்கன் பக்கோடானால. எனக்கு வந்து நான் இன்னும் பாயா சாப்பிடல. சிக்கன் பக்கோடா இன்னொரு 200 சொல்லு. இன்னொரு 200 சொல்றேன் சிக்கன் பக்கோடாவை. அப்படியே வீட்டுக்கு பார்சல் சொல்லு. ஆமா, நல்லா இருக்கு. ஏய், இன்னொன்னு போடுற. என்ன நீ கேக்குற? இனிமே நான் தானே கேட்கணும். கைஸ், சூப், ஆட்டுக்கால் சூப் 130. சரியா? 1 முட்டை சூப் வந்து எவ்வளோப்பா? 50. ஆஹா. இது வந்து சிக்கன் பக்கோடா 170. ஓகே, 130 ஆட்டுக்கால் சூப் வச்சாங்க. எனக்கு பத்துமா தான் தோணுது. நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப ஏசா சாப்பிடுறேன். நல்லா இருக்கு. எத்தனை ஏசம் தானே சாப்பிட்றேன்? நீங்க ஒண்ணு ஒழுங்கா சொல்றா. எனக்கு கேட்டா வரலங்கிறா, 2 வருஷமா வரலங்கிறா. கேட்டா ரொம்ப ஏசா மட்டும் சாப்பிடல. அதுக்கு முன்னாடி ரெகுலரா வருவேன். மச்சான் நீங்க தானே வரலாமே. இது வர்றது இல்லைங்க. அண்ணா நகர்லயே போயிட்டு அப்படியே திரும்பிடுறதா? இந்த பக்கமே வர்றது இருக்கு. திருவள்ளுவர் மேரேஜ் ஹால் தானே இது பேரு. பக்கத்துலயே, அதுக்கு பக்கத்துலயே நிறைய தள்ளுவண்டி இருக்கும். இவங்க தள்ளுவண்டி கொஞ்சம் காட்டா தேடி கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா நாங்களே கொஞ்சம் வந்துட்டு லொகேஷன் அமிச்சும் தப்பா போனாங்களா பாத்துருக்கீங்களா? ஏய், இவங்க அம்சு லொகேஷன் ஆப்போசிட் தான் காட்டுச்சேன். இப்போ அங்க காட்டுச்சு. ஆமா, அங்க கூட்டு போயிட்டான்டா.
கூகுள் மேப் போய் சொல்லாதடா அந்த மாதிரி. Google Map தானே போய் சொல்லு. கரெக்ட் கொண்டா கூகுள் மேப் போய் சொல்லாத ஆண்டி. நம்ம உள்ள போட்டதானே உள்ள போட்டதானே கல்ல தூக்கி போட்டுருக்கோம். என்ன தூக்கி போட்டாங்க உள்ள? தூள் கொஞ்சம் இருந்தது போட்டு அதை நானே சாப்பிட்டேன். தப்புடா ஹரி. ஹரி அவனே அப்படிதான் சாப்பிடுறான். பிரச்சனை பண்ணிக்காதீங்க. புதா பத்ரி ரவுடி இருக்காங்க. பிரச்சனை இல்ல, அவரு திடீ கேட்டுக்கிறாரு. இங்க பாரு கஜினி. ஹரியோ கஜினி ஹரியோ கஜினி ஏய் என்னடா ஆச்சு உனக்கு திடீர்னு மொட்டை மட்டும் தான் அடிக்கியா நீ அப்ப இன்னும் என்ன கிரிக்கிருக்க காதலி பேர்ல இருக்கு. கிரி போன போட்டு இவனு விசாலும் மச்சான் பத்ரி சாவ போறான்டா. சாவ போறானா? என்னடா சொல்றீங்க? அதுக்கட இடம் பண்ணு சொல்றீங்க. டான்ஸ் ஸ்டெப்லாம் மனப்பாடம் பண்ணிட்டேன். சாப்பாடு தான் வச்சோம். அவன் சாவுக்கு முன்னாடி ஆடுறதானே என் குறிக்கோள. வர வச்சவரு கூத்தாடி வாராரு. கொஞ்ச நேரம் அழுவேன், லேப்டாப் நேத்துப்பேன். கேமரா வாங்கிருக்கான் இப்போ. கேமரா அது தருவாங்களா தெரியல, வேற எவனா கேட்டிருப்பான். லேப்டாப் நான் எடுத்துப்பேன். லேப்டாப் தான் விளையாடுவாரு. லேப்டாப் ப்ரௌஸ் பண்ணுவேன். அப்ப கேமரா நம்ம எடுத்துக்கலாம். கேமரா வாங்கிட்டு வந்தேன். நம்ம எடுத்துக்கலாம். நாங்க எடுத்துறோம். ஹரி கேமரா நாங்க எடுத்துக்கலாம். நேத்தா காசு கொடுத்தேன், இவர் போன் அடிக்கிறான். மட்டா ரெண்டுக்கு பேசிட்டேன். நான் என்ன கேமரா வந்தோடனே ஒரு வியாபாரம் பார்த்து கொடுத்துருக்கா இல்லையா? நான் அவங்க அப்படியே காசு கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து உட்கார்றேன். நல்ல வேலை நமக்கு இந்த மாதிரி ஒண்ணு பண்ணல. நம்ம யூடியூப்னால நம்ம தப்பிச்சோம். இல்லனாக்கா இவன் நம்மள வச்சு வியாபாரமே பண்ணிருப்பான் போல. அவங்களுக்கு தான்டா 150 என்ன 150? ஆடோ பாவீங்களா மச்சா ஒன்றா கேமரா அது இங்க ஏல விட்ட. இவன் தானே சொன்னான் ரெண்டு தரப்போறேன் கேமரா அப்படின்னு. அப்பெல்லாம் சொல்லவே இல்லை, நீ வாங்க சொல்ல நான் சொல்லவே இல்லை. ஜஸ்ட் கேட்டதுக்கே நானா வருவேன் தான் சொன்னேன். நான் வந்து எடுத்து கொடுக்குறேன் சொன்னேன். துருதாடி சத்தியம் பண்றா பாபா. சத்தியம் பண்றா பாபா. நீ உத்தமனாண்டா. வாக்கு சுத்தமானதா இருந்தா. ஐயோ டக்கு வர மாட்டேங்குதே. கண்டா நீ உத்தமனா இருந்தா ஓ வாக்கு சுத்தமானதா இருந்தா சத்தியம் பண்ணி பாப். அப்படியே எப்படி இப்படி தாண்டி தாண்டிடா. நானும் புரியல. அப்படி சொல்லு. ராஸ்கல் பத்தின மாதிரி பேசுறான் நம்ம. பதிலே நான் அவனை இப்பயும் சொல்றேன், தயவு செய்து நான் இல்லாத போது அவனை ஏத்தி விட்டு அடி வாங்க. ஏன்னா நான் இருந்தா நான் பதமா ஹேண்டில் பண்ணுவேன். யாருக்கு அவனை ஹேண்டில் பண்ண தெரியாது தவிர. அதனால சொல்றதை கேட்டுங்க, தயவு ஏத்தி விட்டு அடி வாங்க வச்சுருது. ரொம்ப நன்றி. நான் பெருமையா பேசுகிறான். என்னன்னு அவன் கிட்ட பேமெண்ட் பேசுறேன். பெருமையா பேசினேன், ரொம்ப பெருமை ஆயிட்டேன். அவனை பெருமையா பேசுற தப்புடா அது. நீ அவனை பெருமையா பேசுனா பிரச்சனை போயிடும். என்னன்னு கேக்குறான். தெரிஞ்சுக்கிட்டேன் இருக்கு. யாரா பேசுற? யாரா பேசுற? அப்பல நான் தான் பேசுறேன். உங்க வாயில எனக்கு தெரியாதா? சொரணைய பத்தி பேசுறதே நான் தான்டா. நீ இல்லப்பா, ஓ வாய்ஸ் எனக்கு தெரியாதா? அந்த கடைக்காரர் நீ இன்னும் அப்படியே தான் இருக்கியா? நீ இன்னும் இப்படியே தான் இருக்கியா? நீ இந்த தைய மாத்தவே இல்லையா? நீ சமையல் செய்யல, நீ இன்னும் மாத்தவே இல்லையா? அந்த மாதிரி உடனே டக்குனு வந்துடும். இன்னொரு சிக்கன் போட கேட்டு போறீங்க, வசத்துல போட்டு குத்துருவாரு. என்னையோட ஓட்டுறீங்க கன்ஃபார்மா போட்டுருவாரு. அது அது என்ன சத்தமா பேச வேண்டியதுல சத்தமா பேசுறீங்க, பொறுமையா பேசுறீங்க. ஏன்டா இப்படி இருக்கீங்க? சூப்பரா நீங்க. ஐயோ இவன் எப்படி எடுத்து வச்சிருக்கானே தெரியல. முதல்ல வாங்கி பாரு. என்னால க்ளோஸ் பண்ணிட்டா சார். டக்குன்னு கொஞ்சம் பொறாமைய வெண்மத்தை கக்கிட்டு போறான். முட்டை பெப்பர் மசாலா. முட்டை மசாலா இல்ல, ஆனா முட்டையில ஏமாத்தி போட்டாங்க சித்தப்பா. முட்டையில வந்து வெறும் பெப்பர் மட்டும். ஆமாண்டா அவனே வெள்ளாட்டு கறி போறேன்னு சொல்லிட்டு வெள்ளாட்டு கறியா போட்டு விட்டாங்க. அந்த மாதிரி ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. ஆமாடா மகனே, நாட்டுக்கோழி போறோம்னு சொல்லிவிட்டு போட்டா கோழியை போட்டாங்கடா. நம்ம ஏமாத்திட்டோம்டா. ஆமாண்டா வெறும் முட்டையில பெப்பர் மட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க கட் பண்ணி. மசாலான்ட்டாங்க. நார்மல் தான். நார்மல் முட்டையில பெப்பர் தூக்கி குத்து, பெப்பர் உப்பு தூக்கி கொடுத்துருப்பாங்க. அதுல உப்பு தனியா நிக்குது, பெப்பர் தனியா நிக்குது. சட்லாம் செட் ஆகல. அதனால இதே நாங்க ஜிம்முக்கு போறோம்ல, நமக்குலாம் செட் ஆகும். எப்படி விளையாடுறோம் ஜிம்முக்கு போறவங்கடா. நாங்களாம் ரெகுலரா போறாங்கப்பா. என்னடா மாமா நம்ம யாரா? நம்ம யாரா மாமா? செடியோரம் இறுக்கி போடு செய்யமானே. சரி, அங்க பேக்ல ஒரு ஜூம் பண்றாங்க. என்னாச்சு? அங்க ஒரு ஹாஸ்பிடல் இருக்கும் गाइस. ஓகே. எனக்கு பத்ரிக்குலாம் நாங்க ரெகுலர் கஸ்டமர். ஹாஸ்பிடலுக்கு ஒரு வாரம் போய்
பைக்ல போய் கீழே விழுந்துட்டாங்க வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு அவன் கூட விடியுதே எனக்கு. வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு சரி ரைட் வேலண்டைன்ஸ் டே இவங்க 2 பேரும் ஒண்ணா போனது அதுல போய் கீழே விழுது இன்னும் அதுக்கு மேல கீழே விழுந்துட்டோம் guys. விழுந்துட்டு அவனுக்கு போன் பண்ணா எடுக்கவே மாட்டான். நாங்களே ரத்தத்தோட ஓட்டிட்டு பாத்துட்டானுங்கடா 2 பேரும். தெரியாது 2 நாளைக்கு. 2 வீட்ல தெரியாது அடிபட்டது. கம்முன்னு படுத்துட்டோம். சரி நீங்க 2 பேரும் ஓகே சொல்றீங்க அவரு வயசா இருக்குது நானா பதிரி அவங்க அப்பா போன் பண்ணாரு guys. ஒரு 2 நிமிஷம் அன்புள்ள அப்பான்னு விழுந்துக்க மாட்டோம். அன்புள்ள அப்பா உங்கள் மகன் இதா கவு அம்சா அப்பா தெரியுமா பண்ணிட்டான். இந்த போன்ல பேசிட்டே இருக்கான். பத்ரி சேர் வண்டில வச்சிட்டான். டேய் 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 இருடா அந்த வடிவம் சொல்லுவாங்க. டேய் டேய் இருடா வச்சிடாத நான் ஒரு நிமிஷம் சொல்றேன் காதுல வாங்குடா. டேய் இருடா. பதிரிகிட்ட போன் பேசணும்னால தனி பொறுமை வேணும். நல்லா நல்லா திட்டிட்டேன். பட் ஆனா திட்டியும் அவன் திருந்தல. திட்டியும் கேங்ல திருந்தாத ஒரே ஆள் அவன் தான். இவன் கூட திருந்திட்டான். 2 நாள் கழிச்சு என்ன ஆச்சு guys? அணில் ஒண்ணு அடிபட்டு கீழே படுத்துனுது. அதானடா. அது தூக்கி காப்பாத்தலான்னு கையில எடுத்து கொஞ்ச நேரம் போயினே இருந்தேன். அது மயக்கம் தெளிஞ்சு கையில கடிச்சு guys. கையில இப்படி கடிச்சு இப்படி கை திறந்துட்டா கூட போக மாட்டேங்குது. பல்லு சட்டை ஆங்கர் புடிங்கி தூக்கி அடிச்சு அந்த அணில நாய் கவின்னு போயிடுச்சு. அட பாவி அது நீ காப்பாத்தாம இருந்திருக்கலாம் அந்த அணில. கை கூட ரத்தம் சொட்டினே இருக்கு. டேய் அணிலன்னு பேசாத மச்சான். ஆமாமா அணில் பேச எங்க எங்க இருக்கானுங்கன்னு தெரியாதுடா. என்னடா ஏய் டாக்டர் எடுத்துட்டு போய் ப்ரோ சார் இந்த மாதிரி ஸ்குரில் கட்டிச்சுன்னு சொன்னேன். இவனும் டாக்டரும் உள்ள ஒண்ணா இருக்காங்க. சுனில் 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 இல்ல சுனில். அவரு சிரிக்கிறாரு. நான் யோசிக்கிறேன் சுனில் கட்டா டாக்டர் யோசிப்பார் அவரே இவ்வளவு மனுஷனே கடிச்சிருக்காரு அப்படி என்ன பண்ணிருப்ப அப்படின்னு. அவர் சிரிச்சுட்டு டேய் கை கழுவிட்டு போனா இதுக்கெல்லாம் ஹாஸ்பிடல் ஒருவன் திட்டாரு guys. இருக்கு டென்ஷன். நானே பண்றேன். ஐயோ என்ன அவன்கிட்ட கொடுத்துருக்க? ஏங்க அவன் கேமராமேன் இல்லைங்க. டேய் அவன் எந்த மேனும் கிடையாது. அவன்தான்டா டாபிக் வீட்டுக்கு வந்தாதான் போயிடா. எங்க அண்ணனுக்கு ஒண்ணுனா எவனா இருந்தாலும் மறப்பான். எங்க அண்ணனுக்கு ஒண்ணா எங்க அண்ணனே அடிப்பண்டா. ஃபுல்லா ரத்தம் guys. டாக்டர் எடுத்துட்டு போய் நான் கையை கூட கழுவ அவன் என்ன பண்றான்? கனவா நிலவா நீங்க இருந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீ வாழ்க்கை பூரா கனவுல வாழ்ந்துட்டு இருக்க. 23 வருஷமா கனவுல தான் இருக்கிற. வெளியே வா சக்தி வெளியே வா. நீ வெளியே வா. வெளியே வந்தா வாழ முடியும். கனவுலயே இருக்க. இங்க வேற guys பக்கத்துல கல்யாண மண்டபம் போய் நாலு யாரையோ பார்த்து பாடிட்டு இருக்கான். எனக்கு தெரியல. நாங்க எஸ்கேப் ஆயிடுவோம். மூணு பேரா? என்ன நீ ஒருத்தர பாக்கல? அவங்க எதுக்கு வராங்க? நம்ம பாக்கணும் தான் வராங்க. ஏப்பா என்னால அடி வாங்க போறேன். வேற பாட்டு சேலையோ ஒருத்தன் பாரு ஒருத்தன் இதான் கேமரா பாட்டுமா உட்காந்துட்டான். அவன் யார பாக்குறானும் புரியல. கேமரா இப்படி வச்சுட்டு பாக்குறாங்க. அவன் கண்ணை கட்ட லைட் வச்சு மறைச்சிட்டான். யாரும் பாக்க கூடாதுன்னு. நீ சொல்லு மச்சான் அவன் அணில் கதையை சொல்லுங்க. நீ எங்க போட்ட அடிப்பாங்களா guys? அடிக்கலாம் பயப்படுறதே கிடையாது. அணில் தான் சொல்லுவேன். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லுங்க. அணில் தானா சொல்லுவாங்க. நீ மச்சான் நீ பழைய மாதிரி சுனில் ஆரம்பிச்சிருக்க. சுனில் ஆரம்பிச்சு படிக்கடா படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்கடா. குரில் கடிச்சு ரத்தமா போகுது guys. டாக்டர் ட்ரைட் எடுத்து வர சொன்னார். 10 minutes கழிச்சு வாப்பான்னாரு. அவர் போன்ல டைமர்லாம் வச்சாரு போல. நான் போயிட்டு ஒரு 5 நிமிஷம் டேய் 5 நிமிஷம் தான் ஆயிடுச்சு தம்பி. இன்னொரு 5 நிமிஷம் போய் கை கழுவி நானும் வரேன் கூட வந்துட்டாரு guys. தண்ணி சட சட கழுவுறேன். அது பாட்டுக்கு போயினே இருக்கு guys. ஆனா ஒரு டிடி போடலாமா? நான் டிடி தான் வேணாடா போடா. நான் கழுவிட்டல கிளம்புடா. மாத்திரை தரன்னு ஒரு 4-5 ஜெம்ஸ் மிட்டாய் மாதிரி ஒன்று கொடுத்தாரு. கலர் கலரா இருந்துச்சு. பிங்க் கலர் எல்லோ கலர்னு இருந்துச்சு. வாங்கி 2 நாள் சாப்பிட்டேன் guys. சொல்ல கூட முடியல இந்த மாதிரி. தங்கச்சி புதுசா நாயகி வச்சுப்பா.
தங்கச்சியை நாய் கட்டிச்சுப்பா. பண்ணோம் மொட்டை மாடி மொட்டை மாடில ஒரே இடத்துல இருந்தா நம்ம வீடு நம்ம வீடு அவன் தரான்னாக்கா அவன் சொல்லுவான். ஆனா நம்ம அப்படி எடுத்தோன்னு பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்டெப் போகும்போது பீர் இரிப்பா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் தான் இரிய மச்சான். கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப் தான் போகணும். ஏன்னா அவங்க அம்மா அப்பா தான் இருப்பாங்க. கேளுடா வீட்டுல அம்மா அம்மா அப்பா தான் இருப்பாங்க. தாத்தா பாட்டி தான் இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா முதல்ல ஒரு பாண்டு வாங்கி போடணும். 100 ரூபா பாண்டு முதல்ல போயிட்டு ஒருத்தருக்கு கையெழுத்து வாங்கிட்டு அப்புறமா போயிட்டு நான் ஃபில் ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டு நம்ம டாக்குமெண்டா உள்ள போகணும். அப்பதான் நம்ம வெளில போக சொல்ல மாட்டாங்க. அவங்க அம்மா கேரளால இருக்காங்க. கேரளால இருக்காங்களா? சரி பரவாயில்ல போலி போவோம்டா. பல கோடி தான் சொத்து வரும்போது அதுல 1 லட்சம் செலவு பண்ணல என்னடா இல்லடா. காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு. காமெடி பண்ணாத. சோ இத்தோட உங்களது விடை பெறுவது உங்கள் ஷார்ட் ஃபுட் vlogs அண்ட் டீம். ஆன்டி மட்டும் நீங்க 2 பேரும் சொல்லுங்கடா வாய். சொல்லுங்கடா வீரவேல் என்று